ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுலபமான முறையில் நல்ல டேஸ்டியான சூப்பரான பர்ஃபெக்டான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பர்ஃபி செய்யும்போது 10லேருந்து 12 நாள் ஆனாலுமே ரொம்ப டேஸ்டியாக நல்ல ஜூஸியாக சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவலாக எடுத்து வச்சுருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய்க்கு பேக் சைடில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம ப்ரௌன் கலர் பகுதியை ரிமூவ் பண்ணிவிட்டு தேங்காய் பர்ஃபி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடியே பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நெய் தடவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி நம்ம தேங்காய் பர்ஃபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில வச்சுட்டு தேங்காயை நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிடணுங்க. அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் பர்ஃபிக்கு நெய்யில் நம்ம தேங்காயை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நல்லா மணமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுறணுங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வறுபட்டுருச்சு. நம்ம தேங்காய் மெஷர் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஜீனி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. ஜீனி நல்லா கரைஞ்சிடணுங்க. பாருங்க, நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்பி பதம் வரணுங்க. சுகர் சிரப்பை கொஞ்சமாக கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கோடு வரணுங்க, ஒரு கம்பி பதம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இதோட பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வரணுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்காதுன்னா நீங்கள் 2 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நெய் சேர்க்கும்போது தேங்காய் பர்ஃபி நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறது. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. தேங்காய் பர்ஃபி நமக்கு எப்பெல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க. 10லேருந்து 12 நாள் வரைக்கும் கூட நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வருதுங்களா தேங்காய்லாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. நம்ம நெய் ஏலக்காய்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டா போதுங்க. நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பர்ஃபியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கரண்டியில் உடனே நல்லா அமுத்தி விட்டுருங்க. நான் கரண்டியில் அமுத்தி விட்டதுக்கப்புறம் சின்னதாக டம்ளர் இல்லைன்னா சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி நல்லா நம்ம அமுத்தி கொடுத்துட்டோன்னா நல்லா பர்ஃபி செட் ஆயிருங்க. ஒரே ஈவனாக எல்லா பக்கமும் நம்ம அமுத்தி விட்டுறலாம். பாருங்கள், தேங்காய் பர்ஃபியை நல்லா நம்ம சமப்படுத்தி விட்டாச்சு. கத்தியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. தேங்காய் பர்ஃபி கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே பீசஸாக போட்டுடலாங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா பீஸ் போட வராது. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீசஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீசஸாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு பீஸ் தேங்காய் பர்ஃபியை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக தேங்காய் பர்ஃபி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் தேங்காய் பர்ஃபி எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. நல்லா ஜூஸியாக வாயில் வச்சதும் கரைஞ்சிடுற அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தமுத ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.